அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். அது அப்படியே ஃபில்டர் ஆகிடும். ஹாய் காய்ஸ், நான் அருண் கணேசன். நான் வந்து இப்போது வியட்நாமோட கேபிட்டல் ஹனாயில் லிவ் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம ஊர்லேருந்து டூர் வரவங்கெல்லாம் வந்து நிறையா ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். அதுலேயும் முக்கியமான விஷயம் வந்து காஃபி பேக்கெட் வாங்கிட்டு போவாங்க. வியட்நாமில் காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து 2 விதமான காஃபி வந்து இங்கே விற்கிறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போகிறது வந்து இந்த மாதிரி காஃபி பாக்கெட். இது வந்து 3 in 1. ஸோ இதில் வந்து காஃபி பவுடர், மில்க் பவுடர், சுகர் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இன்னொரு விதமான காஃபி வந்து இந்த ஊர் மக்கள் ட்ரெடிஷ்னலாக எப்படி காஃபி குடிப்பாங்கங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இவங்க வந்து நம்ம ஊர் மாதிரி பால், சுகர் அந்த மாதிரிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஒரிஜினலாக பியூராக காஃபி வந்து ஹெல்த்தியாக குடிப்பாங்க. அது எப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு தேவையானது வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர். இது பேர் வந்து வியட்நாமில் ஃபின்னு சொல்லுவாங்க, ஃபில்டர் ஃபின். ஸோ இதில் வந்து நம்ம ஊர் மாதிரி தான் ஃபில்டர் எப்படி இருக்குமோ, நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஸோ இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் காஃபி இதுலேயும் வந்து, அதாவது ஒரிஜினல் காஃபினா இதுவும் ஒரிஜினல் காஃபி தான், ஆனால் இதில் வந்து பால் பவுடர், சுகர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினல் காஃபி இதில் வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து காஃபி கொட்டையோடையும் இருக்கும், இன்னொன்று வந்து அது வந்து கொட்டை வந்து கிரவுண்ட் பண்ணதும் நம்மக்கிட்ட விற்பாங்க. ஸோ நான் வாங்கி வச்சுருக்கிறது வந்து கிரவுண்ட் பண்ணி பவுடராக தான் வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட்டர் சூடாக்கிக்கணுங்க. ஸோ இது சூடாகட்டும். அது அப்போ வந்து நம்ம வந்து காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி இருக்குங்கல்ல, இது வெளியில் எடுத்துடணும். இது உள்ளே இருக்கிறது இப்படி வெளியில் எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ, சில பேருக்கு வந்து கசப்பு வந்து ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து கசப்பு வந்து பிடிக்காது. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே போட்டுட்டு இதை இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இதை எடுத்து இது மேலே இப்படி வச்சிடலாம். ஸோ இதை இப்போ இப்படி வைக்கணும். காஃபி போட்டுட்டு மேலே எடுத்து இப்படி வைக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி வந்து சூடாகிடுச்சு நல்லா. இப்போது இது மேலே இதுக்குள்ளே அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். அது அப்படியே ஃபில்டர் ஆகிடும். அவ்வளோதாங்க. சுடு தண்ணி போட்ட உடனே நம்மளோட காஃபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இதோட ப்ரைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். வியட்நாமிஸ் காஃபியோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து 1,50,000 இருக்குங்க. 1,50,000 3 lakh 5 lakh வரைக்குமே இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து எல்லா காஃபியுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 300-400 நல்ல காஃபி, இதெல்லாம் ஒரிஜினல் காஃபிலாம் கிடைக்குங்க. மேட் இன் வியட்நாமான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ கைஸ், நம்மளோட காஃபி ரெடி ஆகிடுச்சு, வாங்க குடிக்கலாம். ரொம்பவுமே நல்லா இருக்குது, நல்ல சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ கைஸ், நீங்கள் யாராச்சும் வியட்நாம் டூர் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு திங் வாங்கிட்டு போங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஊரில் குடிக்கிறத விட இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் சூப்பராக இருக்கும். இந்த ஊர் காஃபி இதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அப்கமிங் வீடியோஸில் வியட்நாமில் எங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.